டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் தரம் 6 வகுப்புக்குரிய பாடத்தை தொடரலாம் என்று நினைக்கின்றேன். சென்றைய வகுப்பிலே நான் இந்த எழுத்துக்கள் பற்றி தொட்டிருந்தேன். அந்த எழுத்துக்களுடைய தொகை பற்றி பார்த்திருந்தோம். அவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விடயங்கள். ஏற்கனவே நான் இதை பற்றியெல்லாம் உங்களோட கதைத்திருக்கிறேன். 4 வகையான எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்லியும், அது உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து என்று 4 வகை. அந்த 4ஐயும் அவற்றினுடைய ஒலிப்பு முறையிலே இருந்து சில வேறுபாடுகளை நாங்கள் கண்டோம். அதிலே உயிரெழுத்துக்களை குரில் நெடில் என்ற வேறுபாட்டையும், பிறகு மெய்யெழுத்துக்களிலே வல்லினம், மெல்லினம், இடையினம் என்ற வேறுபாட்டையும் இவ்வாறு கண்டோம். பிறகு உயிர்மெய் எழுத்துக்கள் எவ்வாறு பிறந்தன என்பது பற்றியெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அவை எப்படி 216 எழுத்துக்களும் வந்தன என்ற விவரங்களையும் நாங்கள் சென்று பார்த்தோம். அதாவது மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து உருவாகின்ற எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள் என்ற விடயத்தையும் சென்ற வகுப்பிலே பார்த்து, ஆயுத எழுத்து இவையெல்லாம் சேர்ந்தது தான் எங்களுடைய இந்த எழுத்துக்களுடைய தொகை 247 எழுத்துக்கள் என்ற விடயங்களை சென்ற வகுப்பிலே பார்த்து முடித்தோம். இப்பொழுது 4வது பாடத்துக்கு செல்லுகின்றோம். குரங்கு சேட்டை என்ற ஒரு பகுதி உங்களுக்கு தரப்படுகின்றது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை இது ஒரு சிறியொரு கதை மூலம் சில உண்மைகளை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இந்த கதையை நாங்கள் வாசிப்போம். இந்த கதை குரங்கு சேட்டை என்று சொல்லி 4வது கதை. மரங்கள் அடர்ந்த காட்டில் வானளாவிய மரங்கள் பல ஒன்றோடொன்று நெருங்கி பின்னி கிடைக்கின்றன. காட்டிலே அப்படித்தானே பல மரங்கள் வளர்ந்து இருக்கின்றன. அந்த மரங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று பின்னி பெரிய ஒரு கூடாரம் மாதிரி இருக்கின்றன. மரக்கிளைகள் ஒன்றிலே பெரிய குளவிக்கூடு ஒன்று தொங்குகிறது. ஒரு மரக்கிளையிலே ஒரு பெரிய ஒரு குளவிக்கூடு ஒன்று தொங்குகிறது. கதையை வடிவாக கேளுங்கள், சரியோ? அது ஒரு கருங்குளவிக்கூடு. சும்மா சாதாரண குளவிக்கூடு அல்ல, அது ஒரு கருங்குளவிக்கூடு. மிகவும் பொல்லாத குளவி. அது கொட்டினா மனிதருக்கு கீழ். இவ்வாறு அக்குளவிக்கூட்டை ஒரு ஆண் குரங்கு கண்டது. இப்படிப்பட்ட ஒரு குளவிக்கூட்டை ஆண் குரங்கு ஒன்று காணுகின்றது. சரி, ஆண் குரங்குக்கு கடுவன் என்று பெயர். என்ன, நாங்கள் ஆண் குரங்கை கடுவன் என்று சொல்லுவோம், பெண் குரங்கை பெட்டை குரங்கு என்று சொல்லுவது, மந்தி என்று சொல்லுவது. ஆகவே கடுவன் என்ன செய்தது தெரியுமா? குரங்கு சேட்டையை நீங்கள் அறிவீர்களா? குரங்கு சேட்டை என்று சாதாரணமாக சொல்லுவார். சிறுவர்கள் சில குறும்புகளை செய்கிற போது குரங்கு சேட்டை விடாதேப்பா என்று சொல்கிற வழக்கம் இருக்குது. ஆகவே குரங்கு சேட்டை என்றது ஏதாவது தேவையில்லாத விடயங்களில் நாங்கள் போகிறது தான். என்ன, அப்போ அவ்வாறு இந்த குரங்கு சேட்டையை நீங்கள் அக்கடுவன் ஒரு கல்லை எடுத்து குளவிக்கூட்டை நோக்கி வீசியான். அது தன்பாலில் இருக்கிற குளவிக்கூட்டுக்கு அந்த குரங்கு என்ன செய்கிற ஒரு கல்லை எடுத்து வீசுது. நாங்களும் அப்படி தானே, சிறுவர்களும் சில வேலைகளிலே அப்படியான வேலைகள் செய்வார்கள். மாங்காயை கண்டா கல் எடுத்து வீசுறது, இப்போ இப்படி செய்கிறது. இதனுடைய பலாபலன்களை அவர்கள் அறிவதில்லை. இப்போ இந்த கருங்குளவி கூட்டுக்கு கல்லறிஞ்சால் என்ன நடக்கும் என்று அந்த குரங்குக்கு தெரியவில்லை. அக்கடுவன் ஒரு கல்லை எடுத்து அந்த குளவிக்கூட்டை நோக்கி வீசியது. அக்கல் குளவிக்கூட்டை உடைத்து விட்டது. குளவிக்கூட்டை கல்லால் எறிந்து உடைத்தால் என்ன நடக்கும்? என்ன, அவர்களுக்கு அந்த குளவிகளுக்கு கோபம் வந்து விட்டது. அந்த கல் வந்த திசையை நோக்கி அது ஓடும் போகும். நீங்கள் எப்போதாவது குளவிக்கூட்டை எறிந்து உடைத்திருக்கிறீர்களா? பாருங்க, பாடல் சொல்லப்படுது. கட்டிவிட்ட கருங்குளவி கூட்டை ஒரு கடுவன் கல்லாலே எறிந்துடைக்க கலைந்த கடுங்குளவி கொட்டிவிட அக்கடுவன் கூனி நடுங்கல் குளிச்சுரத்து முன்னர் வரும் குலைப்பனது நடுங்கல். குளிச்சுரம் வந்தால் முதல்ல வருகிற குலைப்பன் என்று சொல்லி நடுக்கம் வரும். அதனைத்தான் இங்கே சொல்கிறார். திருப்பி இருக்கா பாருங்கள். கட்டிவிட்ட கருங்குளவி கூட்டையொரு கடுவன், பாடலே சொல்லப்படுது. கட்டிவிட்ட குளவி கூட்டை ஒரு கடுவன் கல்லாலே எறிந்து உடைக்க
கலைந்த கடுங்குளவி, கலைந்த கடுங்குளவி, கடுங்குளவி கொட்டிவிட, கொட்டிவிட அக்கடுவன் கூனி, அக்கடுவன் கூனி நடு நடுங்கள், அந்த கடுவன் கூனி நடு நடுங்கு நடுங்கி கொண்டு போகுது. குளிச்சுரத்து முன்னர் வரும் குலைப்பனது நடுங்கள், குளிச்சுரம் வருவதற்கு முதல் வருகிற நடுங்களைப் போல இருந்தது என்றதை மிக அழகாக இலங்கை வளம் என்ற பாட்டிலே இங்கே சொல்லப்படுது. ஒரு சம்பவத்தை பாடலில் சொல்லுகின்ற போது மிக அழகாக அந்த சம்பவம் மிக தெளிவாக விளங்குவதை பாருங்கள். அது ஒரு அழகு அதில் இருக்கிறது பாருங்கள். கட்டிவிட்ட கடுங்குளவி கூட்டையொரு கடுவன், கட்டிவிட்ட கடுங்குளவி கூட்டையொரு கடுவன் கல்லாலே எறிந்துடைக்க, கல்லாலே எறிந்துடைக்க கலைந்த கடுங்குளவி, கலைந்த கடுங்குளவி கொட்டிவிட அக்கடுவன் கூனி நடு நடுங்கள், கொட்டிவிட அக்கடுவன் கூனி நடு நடுங்க நடுங்கள் குளிச்சுரத்து முன்னர் வரும், குளிச்சுரத்துக்கு முன்னர் வரும் குலைப்பனது நடுங்கள், குலைப்பன், குலைப்பன் என்று அதை சொல்கிறார், குலைப்பனது நடுங்கள், குலைப்பனது நடுங்கள் என்று சொல்லப்படுது. இப்பொழுது என்ன நடைபெற்றது என்பதை பார்த்தீர்களா? என்ன நடைபெற்றது? கல்லுப்போன திசை வழியே ஒரு குழவி வேகமாக வருகிறது. கல் எந்த திசையிலே போச்சுதோ அந்த திசையை நோக்கி அந்த குழவி வேகமாக போய் அதைத் தொடர்ந்து பல குழவிகள் வேகமாக வந்தன. சும்மா இல்லை, ஒரு குழவி மட்டும் கொட்டை இல்லை, பல குழவிகள். பாவம் கடுவன் குரங்குக்கு குழவிகள் கொட்டி விட்டன. அது கூனிக்கொண்டு நடு நடுங்குகிறது, நடு நடுங்குகிறது. அந்த நடுக்கம் எப்படிப்பட்டது என்பதற்கு இப்பாடல் ஒரு உபமானம் கூறப்படுகிறது. பாடலே ஒரு உபமானம் என்ன? அந்த குளிச்சுரத்துக்கு முன்னால் வருகிற நடுங்கள், குளிச்சுரம் வருவதற்கு முதல் வருகிற அந்த குலைப்பன் என்று சொல்கிற குலைப்பன் காய்ச்சல். குலைப்பன் காய்ச்சல் என்று சாதாரணமாக வீடுகளிலே கதைப்பார்கள். குலைப்பன் பிறகு குலைப்பன் காய்ச்சல் வந்துட்டு காய்ச்சல் குலைப்பன் மிகவும் கடுமையான குளிர்காலத்திலே குலைப்பன் நடு நடுங்கி கொண்டு வரும். அப்படி ஒரு காய்ச்சல். அந்த மிக உபமானம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த பாடலில் அந்த குலைப்பன் காய்ச்சல் வருவது மாதிரி அங்கே அந்த குரங்கு நடுநடுங்கியது என்று சொல்லப்படுது. உங்களுக்கு யாருக்காவது மலேரியா காய்ச்சல் வந்திருக்கிறதா? இந்த காய்ச்சல் வந்தால் தெரியும். இந்த நீங்களெல்லாம் அந்த 96ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். அந்த நேரத்திலே நாங்கள் எல்லோரும் இடம்பெயர்ந்து சென்ற வேளை, அந்த இடம்பெயர்ந்து சென்றது வன்னிக்காடுகளில், வன்னி பிரதேசங்களில் அல்லது சாவச்சேரி மாட்டுவில் அங்காள பிரதேசங்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து இருந்தோம். இந்த வன்னியில் போயிருந்தவர்களுக்கு ஒரு வகையான இந்த மலேரியா காய்ச்சல், இந்த நுழம்பினால் வருகிற காய்ச்சல் அங்கே கனவீருக்கு வந்தது. அதில் நாங்கள் அனுபவப்பட்டிருக்கிறோம். ஆகவே அதில் அந்த அந்த மலேரியா காய்ச்சல் வந்தால் அதுவும் ஒரு நடுக்கம்தான். முதல்ல ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தும். அந்த நடுக்கம் தான் இந்த குலைப்பன் நடுக்கம். அக்காய்ச்சலுக்கு குலைப்பன் காய்ச்சல் என்று பெயர். சரியோ? குளிர்காய்ச்சல் என்றும் பெயர்கள் உண்டு. குளிர்கால வர்ற காய்ச்சல்னு சொல்கிறது. இப்படி ஒரு குலைப்பன் மாதிரி நடுநடுக்கமான காய்ச்சல் வந்தான் பிறகு வரும். அது தொடங்கும் போது குளிர் அதிகமாக இருக்கும். ஆகையினாலே அக்காய்ச்சல் தொடங்கும் போது குலைப்பன் நடுக்கம் இருக்கும். அந்த நடுக்கமும் இந்த கடுவனின் நடுக்கமும் ஒரே மாதிரியானவை என்று இந்த பாடல் நவாலியூர் சோமசுந்தர புலவர் நல்ல ஓமானம் கூறியிருக்கார். இதனை பாடியவர் நவாலியூர் சோமசுந்தர புலவர். அவர் நல்ல ஓமானத்தை ஒன்றே எடுத்திருக்கிறார். அந்த குலைப்பன், அதாவது குளிர் காய்ச்சல் வருவதற்கு முதல் வருகிற குலைப்பன், அந்த குலைப்பன் மாதிரி தான் இங்கே இருந்ததான் இந்த குரங்கினுடைய நடுக்கம். அதை இன்னொரு முறை இந்த பாடலை படித்து பாருங்கள். இது குரங்கு பட்ட பாடு. இன்னும் சில குரங்குகள் படுகின்ற பாட்டையும் இனி பார்ப்போம். பாருங்கள், குரங்கு பட்ட பாடு. இன்னும் சில குரங்குகள் என்ன பாடுபடுகின்றன. அது ஒரு பெரிய மருத மரம். அந்த மரம் ஒரு பெரிய மருத மரம். மருத மரம் உங்களுக்கு தெரியும். அதாவது மானிப்பாயில் மருதடி பிள்ளையார் என்று சொல்லுவோம் ஒரு கோயிலை. அந்த மருதடி பிள்ளையார் அந்த மருத மரங்கள் சூழ்ந்த பிரதேசத்திலே இருக்கிறபடினால அதை மருதடி பிள்ளையார் என்று சொல்லுவோம். அதாவது பெரிய மரமாக வளர்ந்துருக்கிறது. அப்படி ஒரு மரம் இன்றைக்கும் அங்கே மருதடி விநாயகர் கோயிலுக்குள்ளே நிற்குது.
அந்த சூழல்லையும் பல மரங்கள் நிற்கின்றது. அது ஒரு பெரிய மரம். இது காட்டு மரம், காட்டில் பெருசாக வளரும், மிகவும் விசாலித்து வளர்ந்திருக்கின்றது. மந்திகள் மருத மர நிழலிலே குந்தி காவடி எடுத்து ஆடுகின்றன. அவை பல மாறிய ஆட்டம் பாட்டம் செய்து கொண்டு நிற்பின. அந்த குரங்குகளின் களத்திலே இருப்பன யாவை? அவை ஏன் துள்ளி விளையாடுகின்றன? அவை ஏன் துள்ளி துள்ளி விளையாடுகின்றன? ஏதோ சப்தமும் கேட்கின்றதே, அதை பார்ப்போம். அவை ஏன் துள்ளி துள்ளி விளையாடுகின்றன? ஏதோ சப்தமும் கேட்கின்றதே. முதலில் தா திமி திமி திமித், தா திமி திமித் என்ற சப்தம். அதைத் தொடர்ந்து வாத்தியங்கள் ஓசை போன்ற சப்தம். இவை என்ன சப்தங்கள்? ஓஹோ, அம்மந்திகள் காவடி ஆடுகின்றன, காவடி ஆடுகின்றன. அந்த மந்திகளுக்கு அந்த பார்த்து செய்கின்ற வழக்கம் இருக்குது. மனிதர்கள் செய்வதையெல்லாம் அது தானும் பார்த்து செய்யும். அப்படி இந்த காவடி ஆட்டத்தை பற்றி நவாலியூர் சோமசுந்தர புலவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். என்ன சொல்றார்? மாமருதின் நிழலிலே, மாமருதின் நிழலிலே மந்தியினங்குந்தி, மாமருதின் நிழலிலே மந்தியினங்குந்தி மாதவர் என பெரிய காவடி எடுத்து, மாதவர் என பெரிய காவடி எடுத்து தா திமி திமி என்று ஆடி வர நரிகள், தா திமி திமி திமித் என்று ஆடி வர என ஆடி வர நரிகள் சங்கினோடு காகளம் இசைத்து வரும் அன்றே, சங்கினோடு காகளம் இசைத்து வரும் அன்றே. அப்போ இப்படியான ஒரு செயற்பாடு அங்கே மாமருதின் நிழலிலே மந்தியினங்குந்தி, மாமருதின் நிழலிலே, அதாவது மருத மரத்தின் நிழலில் மந்தியினம், மந்தியினம் என்ற குரங்குகள் குந்தி மாதவரன் என பெரிய, மாதவர பெரிய மனிதர்கள் போல, மாதவர் மனிதர்கள் போல காவடி எடுத்து, காவடியை தூக்கி தா திமி 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 இத்தி, தா திமித்தி, தா திமி திமித்தி என ஆடி வர, தா திமி திமித்தி என ஆடி வர நரிகள் சங்கினோடு காகளம் இசைத்து வரும் அன்றே. சங்கினோடு, சங்கு எடுத்து ஊதுற மாதிரி, சங்கினோடு காகளம் இசைத்து வரும் அன்றே என்று பாடுகின்றார். இங்கே காகளம் என்பது ஒரு வகை வாத்தியம், காகளம். அப்போ சங்கு மற்ற காகளம் இவற்றை இசைத்து கொண்டு வருகின்றன. நரிகளுடைய ஓசை ஊளை சப்தம்தான் சங்கு காகள வாத்தியங்கள் என்பது ஓசை போல இருக்கின்றது என்றதான் அந்த கருத்து. அவை சங்கெடுத்து வாத்தியம் எடுத்து உதவில்லை, அதை வாரியார் சத்தம் வருகின்றது. ஆனால் சங்கு காகள வாத்தியங்கள் என்பவற்று ஓசை போல இருக்கிறது. நரிகள் உழைவிடுகின்றது, இவை ஆடுகின்றன, இவை ஆடுகின்றன. அதுதான் சொல்கிறேன், சங்கு காகள வாத்தியங்கள் என்பவற்று ஓசை போல இருக்கிறதா. எப்படி இருக்கிறது குரங்குகளின் காவடி ஆட்டம்? இவையெல்லாம் குரங்கு சேட்டைகள். அப்போ குரங்கு, இவைதான் குரங்கு சேட்டை. இப்போ குரங்கு சேட்டைகளை பற்றி இங்கே நாங்கள் பார்த்தோம். திரும்பவும் ஒருக்கா முதல்ல இருந்து பார்த்து கொண்டு வருவோம், கவனியுங்கள். உங்களுக்கு கதை எல்லாருக்கும் தெரியும், கதையை நான் கூற வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே மரங்கள் அடர்ந்த ஒரு காடு, அந்த காட்டிலே என்ன மரங்களெல்லாம் நெருக்கமாக பின்னி பிணைந்து இருக்கின்றன. அந்த காட்டிலே ஒரு கிளையிலே ஒரு குளவிக்கூடு ஒன்று இருக்கின்றது. அந்த குளவிக்கூடு என்ன குளவிக்கிட்டே ஒரு ஆண் குரங்கு காணுகின்றது. ஆண் குரங்கு என்று சொன்னால் கடுவன் குரங்கு. அது காணுகின்றது. கண்ட உடனே என்ன செய்கிறது? அதற்கு ஒரு சேட்டை பழக்கம், கண்டா என்ன செய்கிறது? உடனே ஒரு கல் எடுத்து அந்த குளவி கூட்டை நோக்கி வீசுகிறது. அது குளவிக்கூடு உடைந்து போகின்றது. ஆகவே அந்த கல் வந்த திசையில் அந்த குளவிகள் ஒன்றன் பின் ஒன்றாக சென்று அந்த குரங்கு, அந்த கடுவன் குரங்குக்கு கொட்டி விடுகின்றன. அப்படி கொட்டி விட்டவுடனே என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். அதை பாடலாக எங்களுடைய நவாலியூர் சோமசுந்தர புலவர் மிக அழகாக இங்கே சொல்லுகிறார்.
கட்டிவிட்ட கருங்குழவி கூட்டையொரு கடுவன், கட்டிவிட்ட கணங்குழவி கூட்டையொரு கடுவன், கல்லாலே எறிந்துடைக்க, கல்லாலே எறிந்துடைக்க கலைந்த கடுங்குழவி, கலைந்த கடுங்குழவி, கலைந்த கடுங்குழவி, கொட்டிவிட அக்கடுவன் கூனி நடுநடுங்கள், கொட்டிவிட அக்கடுவன் கூனி நடுநடுங்கள், அந்த செயற்பாடு கூனி நடுங்கள், குளிச்சுரத்து முன்னர் வரும் குலைப்பனது நடுங்கள், குளிச்சுரத்துக்கு முன்னால் வருகிற குலைப்பனது நடுங்கள். இது இலங்கை வளம் என்ற இதிலே நவாலியூர் சோமசுந்தர புலவர், உங்களுக்கு தெரியும், எங்களுடைய யாழ்ப்பாண பிரதேசத்தை சேர்ந்த நவாலி என்ற பகுதியிலே வாழ்ந்து பேர் பெற்ற புலவர், தங்கத்தாத்தா என்று சொல்லப்படுகின்ற அந்த நவாலியூர் சோமசுந்தர புலவர் பாடிய இந்த பாடல் அவருடைய இலங்கை வளப்பாட்டிலே இந்த ஒரு பகுதி. ஆகவே அதில் இருந்து இங்கே இந்த குரங்கு சட்டை வருகிறது. இதற்கு பிறகு என்ன பாருங்கள், அப்போ அந்த கல்லுப்போன திசையை நோக்கி அந்த குளவிகள் செல்லுகின்றன. ஒருவன் பின் ஒருவராக சென்று அந்த கடுவன் குளவிக்கு கொட்டி விட்டன. அதனாலே அந்த கடுவன் குரங்கு கூனி நடுநடுங்கிக் கொண்டு இருக்கின்றது. அந்த செயற்பாடு உங்களுக்கு சொல்லப்பட்டது உபமானத்தின் மூலம். இங்கே உபமானம் சொல்லப்படுகிறது. எது உபமானம், எது உபமேயம்? அந்த நடுங்கள், அந்த குரங்கினுடைய நடுங்கள் உபமேயம், உபமானம் அங்கே குளிச்சுரத்துக்கு முன்னால் வருகிற குலைப்பன், அது உபமானம். அப்போ இது எப்படி என்றதை இங்கே இன்னும் விரிவாக இங்கே கதையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. மலேரியா காய்ச்சல் வருகிற போது அந்த வந்தவர்களுக்கு தெரியும் குலைப்பன் நடுங்கள் இருக்கும். அந்த நடுங்கள் எல்லாம் அந்த காய்ச்சலை தொடங்கி குலைப்பன் நடுக்கம் இருக்கும். அந்த நடுக்கம்தான் இந்த கடுவனுடைய நடுக்கமாக இருக்கின்றது என்பதை நவாலியூர் சோமசுந்தர புலவர் சொல்லுகிறார். இதை பார்க்கிற போது அங்கே என்ன பாடலை இன்னொரு முறை படித்து பாருங்கள். படித்து பார்த்தால் அந்த குரங்கு பட்ட பாடு இன்னும் தெரியும். அங்கே பாருங்கள். கட்டிவிட்ட கருங்குழவி கூட்டையொரு கடுவன், கல்லாலே எறிந்துடைக்க கலைந்த கடுங்குழவி, கொட்டிவிட அக்கடுவன் கூனி நடுநடுங்கள், குளிச்சுரத்து முன்னர் வரும் குலைப்பனது நடுங்கள் என்பதை மிக அழகாக சொல்லுகின்றார். அப்போ எப்படி ஒரு 4 வரியில் இந்த கதையை அப்படியே சொல்கிறார், சம்பவத்தை அப்படியே சொல்கிறார். 4 வரி இந்த பாடல் மூலம் சொல்லுகிறதுல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால், பெரியோர் கதையாக எழுதுவதை 4 வரியில் முடிச்சுட்டார். அந்த கதை அந்த சுருக்கத்துக்கு அக்காலத்திலே பாடல்களில் தான் எங்களுடைய நூல்கள் எல்லாம் எழுதப்பட்டன. அதற்கு காரணம் என்னென்னு சொன்னால், அக்காலத்தில் இப்பொழுது இருக்கிறது மாதிரியான அச்சு வாகன வசதிகள் எல்லாம் அந்த காலத்தில் இல்லை. எழுத்தாணி கொண்டு அதாவது ஓலையில் தான் எழுதி வைத்தவர்கள். ஆகவே பனை ஓலையில் எழுதி வைத்த அந்த எழுத்து வடிவங்கள் இந்த எழுத்து சுருக்கத்துக்காக வேண்டி, அதாவது அதை சுருக்கமாக சொல்லுவது தான் இந்த பாடலாக வந்தது. பெரும்பாலான நூல்களில் எங்களுடைய நூல்களெல்லாம் பாடல்களில் தான் வந்திருக்கிறார். பாடல்கள் சுருக்கமாக 4 வரி 5 வரிகளில் ஒவ்வொன்றும் வரும். அப்படியே ஒரு பெரிய நூலை எழுதி விடுவார்கள். அப்போ இப்பொழுது வசனடை வந்த பிற்பாடு, வசனடைக்கு மூல காரணமாக இருந்த எங்களுடைய ஸ்ரீ ஆர்ம நாவலர் அவர்கள் தான் வசனடை கைவந்த வல்லாளர் என்று பெயர் பெற்றவர். அவர் பிறகு வசனடையிலே எல்லா ஒரு நூல்களையும் பதிப்பித்தார். ஏனென்றால் இலவாக மற்றவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக, எங்களை போன்றவர்கள் எல்லோரும் விளங்கிக் கொள்வதற்கு பாடல்கள் மிகவும் கொஞ்சம் கஷ்டமாக, பாடல்களை விளங்கிக் கொள்வது அக்காலத்திலே இருந்த புலவர்கள் தாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக அவை இருந்தது. ஆனால் பாமர மக்கள் மற்றவர்கள் அறியக்கூடிய வகையிலே பிறகு அதனை வெளியிட்ட பெருமை இந்த எங்களுடைய ஆர்ம நாவலரை சாரும். அப்படிப்பட்ட அந்த வகையிலே தான் பாடல்களிலே சொல்லுகின்ற அந்த முறை அக்காலத்திலே இருந்து வந்திருக்கின்ற. என்னென்னா அப்பொழுது அச்சு வாகனம் இல்லை, என்ன அச்சந்திர சாலை வசதிகள்லாம் இப்போ எழுதி எல்லா இடமும் அச்சு வந்துவிட்டது. அதனாலே இப்போ நாங்கள் இந்த நூல்கள் எல்லாம் பெருவாரியாக எழுதக்கூடியதாக இருக்கிறது, ஒரு நடையில் வருகிறது. ஆகவே இவை இந்த ஒரு கதையை அங்கே சுருக்கமாக இந்த 4 வரியிலே சொல்லுகிறார்.
கட்டிவிட்ட கருங்குழவி கூட்டை ஒரு கடுவன் கல்லாலே எறிந்துடைக்கு கலைந்த கடுங்குழவி கொட்டிவிட அக்கடுவன் கூனி நடுநடுங்க குளிச்சுரத்து முன்னவரும் குலைப்பனது நடுங்கள். 4 வரியில் அந்த கதையை சொல்லி போட்டார். அப்போ இது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இங்கே நாங்கள் பார்த்து அங்கே அந்த மருத நிழலிலே பிறகு என்ன நடந்திருக்கின்றது பார்ப்போம். அந்த பெரிய மருத நிழலிலே இன்னொரு சேட்டை நடக்குது. அது அப்படி அந்த நிழலிலே குந்தி காவடி எடுத்து ஆடுகின்றனமா இந்த மந்திகள். அதையும் அவர் பாடலாக சொல்கிறார். அதுவும் ஒரு சேட்டை. அவை மனிதர்கள் என்ன மாதிரி செய்கிறார்கள் என்றது அவதானித்து இந்த குரங்குகளை செய்கின்றன. துள்ளி விளையாடுகின்றன. அவை ஏதோ சப்தம் எல்லாம் கேட்குது. முதல்ல தா திமி திமி என்ன திமி தி என்று சொல்லி சத்தம் கேட்குது. அவற்றையெல்லாம் இங்கே சொல்கிறார். மாமருதின் நிழலிலே மந்தியினங்குந்தி மாதவர் என பெரிய காவடி எடுத்து, பெரிய மனிதர்கள் போல காவடி எடுத்து தா திமி திமி தி என ஆடி வர, அப்படி ஆடிக்கொண்டு வர நரிகள் சங்கினோடு காகலம் இசைத்து வரும் அன்றே. அப்போ இது என்ன நடக்குது? மருதமர நிழலிலே மந்தி இனங்கள் குரங்குகள் மனிதர்களைப் போல காவடி எடுத்து ஆடுகின்றன. அந்த ஆட்டத்துக்கு அவை எப்படி ஆடுகின்றன என்பதை தா திமி திமி தி என்று ஆடுகின்றன என்று சொல்லி ஆடி வர நரிகள் ஊளையிடுகின்றன. நரிகளுடைய ஊளைகள் சங்கின காகலம் ஆகிய அந்த இசைக்கருவியை இசைப்பது போல இசைத்தது என்பதை மிக அழகாக இங்கே சொல்லுகின்றார்கள். ஆகவே இவைதான் இவற்றினுடைய குரங்கு சேட்டைகள். இப்பொழுது உங்கள் குரங்கு சேட்டைகள் என்ற பாடம் உங்களுக்கு எல்லோருக்கும் விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். இனி நாங்கள் இவற்றினுடைய அரும்பதங்களை பாருங்கள். வானளாவிய மிகவும் உயரமாக வளர்ந்த கடுவன் ஆண்குரங்கு, கொட்டுதல் குளவிகள் கடிப்பதை இவ்வாறு கூறுவார். மந்தி பெண்குரங்கு, சப்தம் ஒலி. எனக்கு கிரகித்தல் பயிற்சிக்கு போவோம். அந்த கிரகித்தல் பயிற்சியில் பாருங்கள். மரத்தில் தொங்கிய குளவிக்கூட்டின் பெயர் என்ன? என்ன குளவிக்கூடு? மரத்தில் தொங்கிய குளவிக்கூட்டின் பெயர் கருங்குளவிக்கூடு. கருங்குளவி தான் கூடு கட்டியிருக்கு. ஆண் குரங்கையும் பெண் குரங்கையும் எவ்வாறு அழைப்பார்? ஆண் குரங்குகளை எவ்வாறு அழைக்கிறது? கடுவன் என்று அழைப்பார்கள். கடுவன். பெண் குரங்குகளை மந்தி என்று சொல்லுவார். கடுவன் மந்தி என்றது எதிர்ப்பால் சொற்களாகவும் வரும். கடுவன் மந்தி. குரங்கு செட்டியாக கூறப்படும் விடயம் என்ன? விடயங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. ஒன்று, அந்த கல்லறிந்த செயற்பாடு. கருங்குளவி கூட்டுக்கு கல்லறிந்த செயற்பாடு ஒரு செயற்பாடு. மற்றது இன்னொரு செயற்பாடு சொல்லப்படுது. மனிதர்களைப் போல காவடி ஆடுதல். இப்படியான செயற்பாடு, 2 செயற்பாடு சொல்லப்படுது. குரங்கு சேட்டுக்கு கிடைத்த பரிசு. இங்கே என்ன பரிசு கிடைத்தது? அங்கே கல்லால் அந்த குளவி கூட்டுக்கு எறிய என்ன, அதனால் அந்த குளவிகள் கல் வந்த திசையை சென்று அந்த கடுவனை கொட்டியது. அதனால் ஏற்பட்ட நடுக்கம். இது ஒரு பரிசு. மலேரியா காய்ச்சலை எவ்வாறு கூறுவர்? மலேரியா காய்ச்சலை என்னென்னு சொல்கிறது? என்ன காய்ச்சல்னு சொல்கிறது? குளிர்காய்ச்சல்னு சொல்லுவார். குளிர்காய்ச்சல் கடுமையான, அல்லது நெருப்பு காய்ச்சல்னு சொல்லுற வழக்கம் இருக்குது. இப்படியெல்லாம் சொல்லுவார். குரங்கின் நடுக்கம் எதிரால் தொடர்புபடுத்தி கூறப்படுகிறது. அதுதான் அந்த மலேரியா காய்ச்சல் வந்தால் எவ்வாறு முதல்ல நடுங்குமோ அந்த நடுக்கத்தை தான் குளிர் நடுக்கம். அதே போல் இந்த குரங்கினுடைய நடுக்கம் இருந்ததாக அந்த உபமானத்தின் மூலம் நவாலியூர் சோமசுந்தர புலவர் இதை சொல்லுகிறார். அவை கிரகித்த பயிற்சி உங்களுக்கு விளங்கும். அடுத்ததாக மொழித்திறன் விருத்தி செயற்பாடு. என்ன செயற்பாடுகளை நீங்கள் செய்யலாம் என்பது இங்கே சொல்லப்படுகிறார். குரங்குச்சேட்டை கதையினை எழுத்துக்கள் சொற்கள் என்பவற்றுக்கு ஏற்ப அழுத்தம் கொடுத்து வாசிக்க செய்கிறார். அந்த கதையை வாசிக்க செய்கிறார். கருத்து புலப்படுமாறு
தொனி வேறுபாட்டோடு வாசிக்க பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி வாசிக்கின்ற போதுதான் அது தெளிவாக எல்லோருக்கும் விளங்கக்கூடியதாக இருக்கும். ஆக அப்படி வாசிக்க மாணவர்கள் தனித்தனியே கதையினை சுவாரஸ்யமாக கூற வழிப்படுத்தும். கதையை கூற சொல்லலாம். ஒவ்வொரு மாணவர்கள் வகுப்பறையில் ஒவ்வொருத்தராக எழுந்து இந்த கதையை திருப்பவும் சொல்லி அவர்களாக சொல்லுவார்கள். அப்படி சொல்லுவோம். கதையிலே மாணவர்கள் நயந்த பகுதியை கட்டி இன்னொருக்கும் கூறச்சு. நயந்த பகுதி, இதில் ஒரு நயந்த பகுதி என்று இருக்கு. அநேகமாக எல்லாருக்கும் நயந்த பகுதி உங்களுக்கு அந்த குளவிக்கோட்டை கல்லறிந்த பகுதி ஒரு நயந்த பகுதியாக இருக்கும். ஏன்றது நயந்த பகுதி? அங்கே ஒரு உபமானத்தின் மூலம் அதனுடைய செயற்பாடு செயற்படுத்தப்படுகிறது. ஏன்னா ஆகவே அந்த பகுதியை நாங்கள் சொல்லலாம் நயந்த பகுதியாக வடிவாக சொல்லலாம். அந்த கதையிலே நயந்த பகுதி இதுதான். திரும்பவும் அந்த பாடலை பார்த்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு விளங்கும். கட்டிவிட்ட கருங்குளவி கூட்டையொரு கடுவன் கல்லாலே எறிந்துடைக்க கலைந்த கடுங்குளவி கொட்டிவிட அக்கடுவன் கூனி நடுநடுங்கள். அப்போ அந்த குளவி கொட்ட அதனால் அந்த கடுவன் நடுநடுங்கின்ற செயற்பாடு எப்படிப்பட்டது? குளிச்சுரத்துக்கு முன்னர் வரும் குலைப்பனது நடுங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் உவமை. இதுதான் அந்த நயந்த பகுதி. இவ்வளவு அழகாக அந்த குலைப்பனது நடுங்களை இங்கே கொண்டு வந்து ஒப்பிச்சு காட்டுகிறார். எப்படி இருக்கின்றது? இதுதான் நயந்த பகுதியாக சொல்லலாம் என்பதை சொல்லலாம். ஆகவே இதுவரையில் நாங்கள் அந்த குரங்குச்சட்டை என்ற பகுதிகளை நாங்கள் நயந்த பகுதிகளை தான் பார்த்தோம். இனி ஆக்கச் செயற்பாடு. முடிவுறாத கதைப்பகுதி ஒன்றை மாணவர்களுக்கு வழங்கி அதை முழுமையாக எழுதி முடிப்பதற்கு செயற்பாட்டை சொல்லலாம். இது செயற்பாடு வகுப்பறையில் செய்கிறது. முடிவுறாத சில கதையை ஆசிரியர்கள் சொல்லி சில கதையை அதை முடிக்கும்படி சொல்லலாம். அல்ல கற்பனையாக ஒரு கதையை ஆசிரியர் கூறி அதை முடிக்க சொல்லி மாணவர்களை விடுதல். அப்படியான செயற்பாடுகளை செய்விக்கலாம். குளவி கொட்டினால் செய்யப்பட வேண்டிய முதலுதவிகளை கேட்டறிக. ஏன்னா இதுக்கு என்ன செய்யலாம்? வீட்டில் பழப்புளி இருந்தால் உடனே கொண்டே அதை பூசுறது. பழப்புளியை எடுத்து பூசி விடுகிறது. அதில் மாரி மிச்சஞ்சாரை பூசுவார்கள். இப்படி எல்லாம் செய்கிற வழக்கங்கள் இருக்கின்றது. இது அப்படி இல்லைன்னா இன்னும் சில பேர் செய்வார்கள். இந்த பசை அதையும் சில வழிகளில் பூசுகிற வழக்கங்கள் இருக்குது. இப்போ இப்படியா இவைகள் முதலுதவிகளாக செய்கிற விஷயம். பின்வரும் சொற்களுக்கான ஒத்த சொற்களை பார்ப்போம். காடு. காடு என்று சொன்னால் கானகம் என்று சொல்லலாம். கானகம், காட்டு கானகம் என்று சொல்லுவோம். சேட்டை. சேட்டை என்றது குறும்பு. குறும்பு என்று சொல்லியிருக்கு. சேட்டை குறும்பு, குறும்பு செய்கிற ஒரு சேட்டை குறும்பு. திசை. திசை என்றது என்ன? திசை திசை என்று சொன்னால் அதை நாங்கள் ஒரு பக்கம் அல்லது ஒரு பக்கம், அது ஒரு திசை என்று சொல்கிறது ஒரு பக்கத்தை தான் சொல்லுவார். பக்கம் என்ற கருத்து முக்கியமானது. திசை அதுக்கு சொல்லலாம். திசை அறி கருவி என்றால் ஒரு திசையை காட்டு. வடக்கு தெற்கு திசை, வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு இப்படியான திசைகளை காட்டுவது. அல்லது திசை என்றதுக்கு இன்னும் ஒரு சொல்லலாம் என்னென்னா குறிப்பையும் அதை சொல்லுவார்கள். திசை என்ற கருத்திலே சொல்லுவார் வழக்கம் இருக்கும். விசாலம். விசாலம் என்று சொன்னால் அது விரிவானது என்ற கருத்து. விசாலமானது, விரிவானது. விரிவைத்தான் விசாலம் என்று சொல்கிற. விரிவு, விசாலம், விரிவு. கொட்டுதல்.
கொட்டுதல் என்றது இங்கே கடித்தல் என்ற கருத்து தான். கடிக்கிறது அல்லது அந்த குழவி கொட்டுதல் தான் சொல்கிறது. அதே கடித்தல் என்ற கருத்துக்களை சொல்லலாம். கடிக்கிறது, குழவி கடிக்குது, அதான் கொட்டுதல். இப்படி ஒத்த கருத்துக்களை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இனி நாங்கள் எதிர்கருத்தை பார்ப்போம். உள்ளே வெளியே எதிர்கருத்து. உள்ளே உள்ளது, வெளியே, இது எதிரான. பொருத்தமான, பொருத்தமற்ற. பொருத்தமானது, பொருத்தமற்றது என்று கருத்தில் சொல்லுவோம். பொருத்தம், பொருத்தம். நீதி, அநீதி. நீதி, அநீதி. அநீதி இங்காது அநீதியா. கோபம், சாந்தம். கோபத்துக்கு எதிரானது சாந்தம் என்ற கருத்தில் சொல்லலாம். ஆரம்பம், கடைசி. ஆரம்பமானது கடைசி. நியாயம், அநியாயம். நியாயம், அநியாயம். இந்த வகையில் நாங்கள் எதிர்கருத்தை பார்த்தோம். இனி இப்படியாக இன்னும் நாங்கள் சொற்றொடர் வாக்கியங்கள் என்பவற்றின் வகைகளை நாங்கள் அடுத்த வகையிலே என்ன மாதிரி என்பதை பார்ப்போம். இதுவரையும் இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் நீங்களும் திருப்பவும் வீட்டிலே சென்று வாசித்து அதனை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று வேண்டி இத்தோடு இந்த வகுப்பை நிறுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.